முக்கிய செய்தி, வைகை நதி மாசுபட்டு விட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதை கட்டுப்படுத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் தங்களது வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இனிமேல் இந்த வைகை நதி மாசுபடுவதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கவில்லைகள் என்றும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். சிவக்குமார், உங்கள் விவரம். கழிவுநீர் கலப்பது, குப்பைகளை கொட்டுவது போன்ற காரணங்களால வைகை நதி மாசுபடுத்தப்பட்டு இருக்கிறதாகவும், இதை கட்டுப்படுத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தவறிவிட்டதுன்னு சொல்லி நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது வைகை ஆற்றுல கழிவுகள் கலக்க என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறீங்க என்பது குறித்து 5 மாவட்ட உள்ளாட்சி அமைப்புகளும் தனித்தனி அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதுங்க. வைகை நதி மாசுபடுவது குறித்து வைகையில் கழிவுநீர் கலப்பது, குப்பை கொட்டுவது போன்ற செயல்கள் கடந்த ஆண்டு உயர்நீதிமன்றம் தாமாக முன் ஒரு வழக்கு பதிவு செய்து அதன் அடிப்படையில் விசாரணை செஞ்சுட்டு இருக்குது. இந்த வைகை ஆறானது தேனி மாவட்ட வருஷநாடு பகுதியில் உற்பத்தியாகி தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் வழியே போய் கடல்ல கலக்குது. சுமார் 295 கிலோமீட்டருக்கு பயணிக்கும் இந்த வைகை நதியானது தேனி, மதுரை, ராமநாதபுரம் பகுதியில் அதிக அளவில் கழிவுநீர் கலக்கிறதாகவும், மழைநீர் வடிகால்கள் அனைத்துமே கழிவுநீர் கல்வாயா மாறிவிட்டதாகவும், வைகை ஆறோட நீர் அசுத்தமடைந்திருப்பதும் ஆய்வு உறுதியாகி உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்கிறவங்க. வைகை ஆற்றின் நிலையை கருத்தில் கொண்டு தேனி முதல் ராமநாதபுரம் வரை பல்வேறு இடங்கள்ல உள்ள கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில நேரடியாக ஆய்வு செய்யணும்னு சொல்லும், சிறப்பு குழு அமைக்கணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நீதிமன்றம் விசாரணை செஞ்சு வந்தது. இந்நிலையில இந்த வழக்கானது இன்று நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் பூலேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வைகை அணையை பாதுகாக்க தவறிவிட்டதாகவும், சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி பகுதிகளில் ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை கண்டறிந்து அபராதம் விதித்திருக்க வேண்டும்னும், அப்படி அபராதம் விதித்திருந்து சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் அவர்களின் நிதியையோ அல்லது ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் நபர்களிடமிருந்தோ அபராதத்தை வசூல் செய்து கட்டியிருப்பாங்க. ஆனா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போதிய அளவுக்கு அபராதம் விதித்திருந்தால் தற்போதைய நிலை வந்திருக்காதுன்னு வருத்தம் தெரிவித்ததோடு இல்லாம, பொதுப்பணித்துறை ஆறுகளில் மண் அழுவதில் மட்டுமே கவனம் செலுத்துறாங்க. ஆறுகளை பாதுகாக்கவோ கண்காணிக்கவோ தேவையான எந்த நடவடிக்கையும் பொதுப்பணித்துறையானது செய்வதில்லைன்னு சொல்லி தெரிவித்ததோடு இல்லாம, இந்த வழக்கு குறித்து 5 மாவட்டத்தை சேர்ந்த உள்ளாட்சி அமைப்புகளும் தனித்தனியே தற்போதைய நிலை குறித்தும், வைகை ஆற்றில கழிவுநீர் கலப்பதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க அப்படிங்கறது குறித்தும் தனித்தனியா பதில் மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. நீர்நிலை மக்களுக்கான சொத்து, இதுல அரசியல் பார்க்க வேண்டாமோ, வைகை ஆற்றை பாதுகாக்க மாநில அரசு திட்டம் அறிக்கை தயாரித்து மத்திய அரசிடம் ஏன் கொடுக்கவில்லை? அவ்வாறு திட்ட அறிக்கை கொடுத்திருந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க நீதிமன்ற உத்தரவிட தயாராக இருக்கிறதாகவும் தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. கோபால், நன்றி சிவக்குமார். அண்மை விவரங்களுக்கு நன்றி.